ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹராபரா கபாப் தான் செய்து காட்ட போகிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு சாஸோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு மெல்ட் ஆன உடனே இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி பொடியாக நறுக்குனது, பூண்டு பொடியாக நறுக்குனது இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வதக்குங்க. இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம் இதோடு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாலாக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே பீன்ஸ் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு பட்டரோடு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுங்க. இந்த கபாபை நம்ம சாஸோடு டிப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதோட இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஆறின வாட்டி போடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே புதினா இலை கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா அலசி இதோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்தளவு அரைச்சிக்கிறணும். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கையை வச்சே எடுத்துடலாம். இதை நல்லா ஆழமான பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பன்னீர் துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சாட் மசாலா அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூனு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் பரட்டி கொடுங்க. இதை நம்ம தவாவில் போட்டும் செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணலாங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கரண்டியை எடுத்துட்டு கையை வச்சு ஒரு தாட்டி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கையில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது சென்டரில் ஒரே ஒரு முந்திரி பருப்பை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி ஓட்ஸை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட பரட்டி எடுத்துக்கரலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி தட்டி ப்ரெட் க்ரம்ஸில் இல்லாட்டினா ஓட்ஸ் பவுடரில் திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான வாட்டி ஒவ்வொன்றா இதில் எடுத்து வச்சுருங்க. சிம்மில் வச்சு 2 பக்கமும் புரட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஹராபரா கபாப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல ஹெல்த்தியும் கூடங்க. ஏன்னா நம்ம பாலாக், பீன்ஸ், கேரட்டு, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். கூடவே ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.